இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பாதாம் மில்க் பவுடர் வீட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு இந்த மிக்ஸ் வேணும்னா நாஞ்சல் நாட்டு மசாலா சைட்டில் இருக்குது, நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். இப்போ நமக்கு இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் பாதாமை போட்டு ஒரு நிமிஷம் நேரம் இதை வச்சிடலாம். இப்போ நமக்கு இது 1 நிமிஷம் ஆயிட்டு இப்போ இதில் இருக்க தோலை நம்ம அப்படியே உரிச்சாலே ஈஸியாக வந்துடும். இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம இதை நல்லா தோல் உரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம எப்படி ஒரு டிஷ்யூ பேப்பரில் தட்டி நம்ம இதை நல்லா தொடச்சிட்டு அப்புறமா ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துடலாம். இப்போ இது நல்லா நம்ம காய வச்சு எடுத்தாச்சு ஃபேன் காற்றுல. இதை ஒரு பேன் ஹீட்டாக வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்படி லைட்டாக ஹீட் பண்ண நேரம் ஒரு ஷைனிங் மாதிரி இருக்கும். இதில் ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் போல தெரியும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 100 கிராம் சீனி சேர்த்துக்கலாம். 4-5 ஏலக்காய் நல்லா மிக்சியில் போட்டு நம்ம இதை பொடிச்சு எடுத்துடலாம். இதில் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டு பொடிச்சிடலாம். நம்ம இப்போ இந்த பாதாமை இதை கூட தட்டி நல்லா பொடிச்சிடலாம். பாதாம், கேஷ்யூ நட், பிஸ்தா இது 3ஐயும் பொடிசாக நறுக்கி வச்சுருங்க. அதை நம்ம இப்போ போட்டுடலாம். இதில் இப்போ நமக்கு பாதாம் பவுடர் ரெடி ஆகிட்டு